Hi friends, welcome to Ahilu Arts channel. நான் தான் உமா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிள் பீனி பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு. சரிங்களா? சோ இது வந்து நீங்க இதுதான் வந்து எந்த பீனிக்கும் பேஸ். ஓகேங்களா? நீங்க இத மட்டும் கத்துக்கிட்டீங்க அப்படினா எந்த டைப் ஆஃப் பீனியும் நீங்க வந்து போடலாம். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு girl பீனி ஒரு boy பீனி பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அதே தான் இப்போ பண்ண போறோம். பட் என்னன்னா இந்த பீனி நீங்க பண்ணீங்கன்னா இதுல வந்து நீங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க. இது வந்து நான் பன்னி பீனி பண்ணிருக்கேன். இந்த சாதாரண பேஸ் இருக்கு இல்லீங்களா? இதுதான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இதுல வந்து நீங்க காதை அட்டாச் பண்ணி பன்னி பண்ணிக்கலாம். இல்ல வந்து டாக், பாண்டா, ஃபாக்ஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ வந்து உங்களுக்கு கேரக்டர்ஸ் எதுவுமே வேண்டாம், சிம்பிளா தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க சூஸ் பண்ற கலர் வச்சே வந்து இது வந்து பயங்கரமா இதா இருக்கும். நீங்க வெறும் ஒரு எல்லா ரோவும் வந்து கருப்புல பண்ணிட்டு கடைசி இருக்கிற ரெண்டு ரோ மட்டும் ரெட்ல பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து மிக்கி பீனி ஆயிரும். நம்ம ஏற்கனவே மிக்கி பீனி பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ இப்போ இந்த பேஸ் தான் பண்ண போறோம். நம்ம இன்னொரு வீடியோல இந்த பன்னி பீனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஈஸ்டர் வேற வருது. சோ ஈஸ்டர் பன்னி பீனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல இந்த பேஸ் மட்டும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதே தான் வந்து நம்ம இனிமே பண்ண போற நிறைய கேரக்டர் பீனிக்கு வந்து இதுதான் பேஸ். சோ இத நீங்க பண்ணீங்க அப்படினா நம்ம அடுத்து அந்த கேரக்டர்ஸ் ஆட் பண்றதுக்கு மட்டும் என்ன பண்றதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், நீங்க வந்து ரிங் தான் வச்சு போடுறீங்க அப்படினா நீங்க 4 செயின் போட்டு ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணி ரிங் ஃபார்ம் பண்ணியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடலாம். இல்லனா மேஜிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணலாம். மேஜிக் சர்க்கிள் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நமக்கு தனியா டுட்டோரியல் இருக்கு. இருந்தாலும் நான் இதல சொல்றேன். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணனும்னா ஷார்ட் டெயில பிடிச்சிட்டு லாங் டெயில வந்து ஒரு தடவை சுத்தி இருக்கோம். ரெண்டாவது தடவை சுத்தி அந்த ரெண்டாவது லூப்பை வந்து பின்னாடி வச்சுக்கணும். பாருங்க இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லூப். இதுதான் வந்து நம்மளுடைய ரெண்டாவது லூப். சோ இப்போ ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள ஹூக்க விட்டு ரெண்டாவது லூப்பை வெளியில இழுங்க. இப்போ வந்து நம்ம ரிங் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா இத வந்து செக்யூர் பண்ணனும் இல்லீங்களா? சோ செக்யூர் பண்றதுக்காக என்ன பண்றோம், ஒரு செயின் போடுறோம். புரிஞ்சுதா? இன்னொரு தடவை சொல்றேன். ஒரு லூப்பை வந்து ஒரு தடவை சுத்தி இன்னொரு தடவை சுத்தி இதுதான் நம்ம ரெண்டாவது லூப். பாருங்க லாங் டெயில் இருக்கு. சோ இப்போ உள்ள இருந்து இதை எடுக்கணும். நீங்க வந்து இப்போ டைட்டா பிடிச்சீங்க, ரெண்டு கையையும் சேர்த்து டைட்டா பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஹூக் உள்ள போறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பெருசா ரெண்டு விரலுக்கும் இடம் விட்டு பிடிக்கிறேன். அப்போ வந்து ஹூக் ஈஸியா உள்ள போய் இந்த செகண்ட் லூப் மட்டும் எடுத்துட்டு வந்துரும். இப்போ எடுத்துட்டு வந்த லூப்பை வந்து செக்யூர் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு செயின். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எப்பவுமே செயின் 3 போட்டு அதவே ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவா வச்சுக்கற மாட்டோம். அதுவும் இது பீனிங்கறனால கேப்பே இருக்க கூடாதுங்கறனால நம்ம என்ன பண்றோம், ரெண்டு செயின் மட்டும் போடுறோம். அது வந்து எந்த ஸ்டிட்சாவும் கவுண்ட் பண்ண மாட்டோம். அதனால 12 டபுள் க்ரோஷேவை இதிலேயே போடுறோம். சரிங்களா? இப்போ வந்து நான் சைஸ் டிஃபரன்ஸ் சொல்றேன். நீங்க எந்த குழந்தைக்கு எந்த இன்கிரீஸ்ல ஸ்டாப் பண்ணனும்னு சொல்றேன். பட் இருந்தாலும் நீங்க வந்து இப்போ சின்ன நூல் தான் யூஸ் பண்றீங்க, 4 mm ஹூக் தான் யூஸ் பண்றீங்க அப்படினா நீங்க வந்து 12 டபுள் க்ரோஷேல ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இல்ல நீங்க வந்து பெரிய ஹூக் என்ன மாதிரி திக்கான நூல் 5 mm ஹூக் தான் யூஸ் பண்றீங்க அப்படினாலும் நீங்க வந்து 12 டபுள் க்ரோஷேக்கு பதிலா 10 டபுள் க்ரோஷே போடலாம். உங்களுக்கு வந்து நூல் வந்து சின்னதா இருக்கு, அது நல்லா இல்ல, குழந்தைக்கு வந்து குளிராம இருக்கணும் அப்படிங்கறனால நான் வந்து பெரிய ஹூக்ல தான் போடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 12 சிங்கிள் க்ரோஷேக்கு பதிலா 12 டபுள் க்ரோஷேக்கு பதிலா 10 டபுள் க்ரோஷேவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 போட்டு இன்கிரீஸ் பண்ணும்போது நம்ம 12 டேபிள்ல இன்கிரீஸ் பண்ணுவோம். அதாவது 12 24 36 48 அந்த மாதிரி. இதே நீங்க 10 டபுள் க்ரோஷே போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 20 30 40 அந்த மாதிரி தான் இன்கிரீஸ் ஆகும். சோ அப்போ வந்து நீங்க ஸ்டிட்ச் கம்மி பண்ணினீங்கன்னா கூட இந்த பெரிய ஊசில போடும்போது சைஸும் கரெக்ட்டா தான் வரும். சரிங்களா? சோ நீங்க வந்து யாருக்கு பண்றீங்களோ அவங்கள பொறுத்து நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளவு போட்டுருக்கோம்னு பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பாருங்க. நான் வந்து செயின் 2 கனெக்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல இருந்து தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணனும், இந்த லூப் இருக்கு இல்லீங்களா, இந்த டெயில் எண்ட் இத வந்து நல்லா டைட்டா
டைட்டாக இழுத்துருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நடுவில் கேப்பே இருக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மேஜிக் சர்க்கிளே போடுறோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், செயின் 2 வந்து உள்ளே போயிடும். நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு நடுவில் கேப்பே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ரவுண்டில் நான் என்ன சொன்னேன், 12, 24 அப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போயும் நான் செயின் 2 தான் போடுறேன். அதுவும் எனக்கு ஒரு கணக்காக ஆகாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே. 1 2. அப்போ நம்மளுக்கு மொத்தம் 24 ஸ்டிச் கிடைக்கும். இப்போ நீங்கள் 10 ஸ்டிச் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஸ்டிச் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதை ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்துல செயின் 2ல் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேல தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா செயின் 2 வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா. ஸோ இதை ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு அடுத்த ரவுண்டில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டாவது ரவுண்டும் முடிச்சிருக்கேன். நமக்கு வந்து 24 ஸ்டிச் இருக்கும். இப்போ அடுத்து செயின் 2, இதை வந்து நம்ம கணக்கு வச்சுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சு, ரெண்டாவது ஸ்டிச்சில் 2 ஸ்டிச். இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 1 2 1 2 1 2. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நம்ம மொதல் ரவுண்டில் ப்ரீவியஸ் ரவுண்டில் எது செகண்ட் ஸ்டிச்சோ அதில் தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா. இந்த ரவுண்டு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எல்லா ரவுண்டுலையுமே எது செகண்ட் ஸ்டிச்சோ அந்த ஸ்டிச்சில் தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா. எது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதவே தான் ஃபுல்லாக போடுங்க. 1 2 1 2 1 2. ஸோ நீங்கள் கடைசி முடிச்சு வரும்போது இந்த இடத்துல 2 ஸ்டிச்சு வரணும். அப்போ தான் அடுத்து 1ன்றது வந்து கவுண்டிங் கரெக்டாக வரும். சரிங்களா. ஸோ 1 2. ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு எத்தனை ஸ்டிச் இருக்கும், 36. நீங்கள் வந்து 10 ஸ்டிச் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டில் 30 ஸ்டிச் இருக்கும். சரிங்களா. ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 3வது ரவுண்டு முடிச்சிருக்கேன். மறுபடியும் நான் வந்து இந்த செயின் 2 உள்ளே போயிடும். நான் என்னோடய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேல தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணுவோம், செயின் 2. நம்ம போன ரவுண்டில் என்ன பண்ணோம், 1 2 1 2 1 2 பண்ணோமா. ஸோ இந்த ரவுண்டில் வந்து 1 2 3 1 2 3. ஸோ எவ்ரி தேர்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 2 தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், தட் இஸ் 2 டபுள் க்ரோஷே. சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஜஸ்ட் ஃபார் நீங்கள் இப்போ 1 2 3 1 2 3 கவுண்ட் பண்ணிகிட்டே தான் வரணும். உங்களுக்கு வந்து டக்குன்னு நீங்கள் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எந்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டிச்சை பாருங்கள். அது வந்து போன ரவுண்டில் இந்த 2 ஸ்டிச்சில் 2வது ஸ்டிச்சாக இருக்கும். புரிஞ்சுதா. இப்போ நீங்கள் வந்து 1 2 3ல் இதில் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இது என்ன ஸ்டிச்சாக இருக்கும், போன ரவுண்டோட இன்க்ரீஸ்டு ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ நம்ம இன்க்ரீஸ் வந்து எந்தெந்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ போன ரவுண்டில் அந்த ஸ்டிச்சில் தான் இதுலையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா. ஸோ இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 1 2 3 3ல் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு 48 ஸ்டிச்சு கிடைக்கணும். நீங்கள் 10 ஸ்டிச்சு போட்டிருந்தீங்கன்னா 40 ஸ்டிச்சு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த ரவுண்டை முடிச்சுட்டு வாங்க. அடுத்த ரவுண்டு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 4வது ரவுண்டு முடிச்சிருக்கேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா 1 1 2 கடைசியில் 2 ஸ்டிச்சு தான் வரும். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட அது சீக்வன்ஸ் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்த ரவுண்டு என்ன பண்ண போகிறோம். போன ரவுண்டில் 1 2 3 பண்ணோமா. இந்த ரவுண்டில் 1 2 3 4 4th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ செயின் 2 போட்டு அதே ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே 1 2 3 4 4வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. இப்போ நீங்கள் அந்த 2 டபுள் க்ரோஷே போடுற ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா போன ரவுண்டில் இருக்கிற 2வது டபுள் க்ரோஷேவாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதே தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு வந்து 60 ஸ்டிச் இருக்கும். சரிங்களா. நீங்கள் 50 ஸ்டிச்சு தான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் போட்டிருக்கீங்க, சாரி 10 ஸ்டிச்சு தான் ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டிருக்கீங்கன்னா இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு இந்த ரவுண்டில் 50 ஸ்டிச் இருக்கும்.
சரிங்களா? ஜஸ்ட் 12 டேபிள் தாங்க. 12, 24, 36, 48, 60 சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக போடுங்க. அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட 5வது ரவுண்டு முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து 60 ஸ்டிச் இருக்குது. நான் வந்து சின்ன குழந்தைகளுக்கு தான் போட போகிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து 5வது ரவுண்டோட இன்க்ரீஸை முடிச்சிருவேன். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்னொரு ரவுண்டு இன்க்ரீஸ் போடலாம். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. போன ரவுண்டில் நம்ம 1, 2, 3, 4 4th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த ரவுண்டில் வந்து 1, 2, 3, 4, 5 5th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நீங்கள் 5th ஸ்டிச் எதுன்னு பார்த்தீங்கன்னா போன ரவுண்டில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த 2வது டபுள் க்ரோஷேவாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 1, 2, 3, 4 இப்போ 5வது ஸ்டிச்சு. 5வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. பார்த்தீங்களா? அது வந்து ப்ரீவியஸ் ரவுண்டில் 2வது ஸ்டிச்சாக தான் இருக்கும். ஸோ இதவே நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. இது இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு 72 ஸ்டிச்சு கிடைக்கும். சரிங்களா? நான் வந்து அதை பண்ணலை. நான் வந்து இன்க்ரீஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு 60 ஸ்டிச்சே போதும். அதனால் உங்களுக்கும் 60 ஸ்டிச் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா ரவுண்ட்லேயும் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போட்டுகிட்டே வாங்க. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து சைடில் இப்படி ஃப்ளாட்டாக வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது நிறுத்திட்டோன்றனால நமக்கு வந்து அந்த பீனி ஷேப் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்கள் 72 ஸ்டிச் போட்ட பிறகும் கூட இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்த ரவுண்டு வந்து ஒரு டபுள் க்ரோஷே தான் போட்டுட்டு வருவீங்க. சரிங்களா? யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட நார்மல் பீனி வந்து 12 ரவுண்டு இருக்கும். அந்த 12 ரவுண்டு என்னன்னா 5 ரவுண்டு இன்க்ரீஸு, அதாவது ஃப்ளாட்டாக வரும். அடுத்த 5 ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் இல்லாமல் நார்மல் ரவுண்டு. அப்போ வந்து பீனி ஷேப் ஃபார்ம் ஆகும். கடைசி 2 ரவுண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு. அதை வந்து நான் எட்ஜிங்க்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்களா, மேலே இருக்கிறது ஃபுல்லாக இந்த இப்படி இது மாதிரி டோம் மாதிரி வந்திருக்கிறது வந்து இன்க்ரீஸ் ரவுண்டு. இப்படி சைட்வேஸில் வந்திருக்கிறது வந்து இன்க்ரீஸ் இல்லாமல் நார்மல் ரவுண்டு. இந்த கடைசி 2 ரவுண்டு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன் இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், இல்லை அதே கலர்லேயே பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஃபுல்லாக ஒரே கலரில் தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இன்க்ரீஸ் ஸ்டிச் முடிச்சிட்டிங்கனாலே அடுத்த ரவுண்ட்லேயே நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். சரிங்களா? எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 5 ரவுண்டு நார்மல் டபுள் க்ரோஷே ரவுண்டு போட போகிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொன்று. ஸோ 10 ரவுண்டு முடிஞ்ச உடனே எப்படி சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போது 10 ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஸ்டிச் இருந்திருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சைஸ் வந்து சின்னதாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு 50 ஸ்டிச் தான் வந்திருக்கும் இல்லைங்களா 5வது ரவுண்டில். அப்போது நீங்கள் 50 ஸ்டிச்சை தான் ஃபுல்லாக கவுண்ட் மெயின்டைன் பண்ணுவீங்க. இப்போ நான் 60 ஸ்டிச் இருக்குது எனக்கு. நான் வந்து 60 ஸ்டிச்சையும் கவுண்ட் மெயின்டைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதை போடுங்க 5 ரவுண்டு. அடுத்து 11வது ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து டபுள் க்ரோஷே ரோ முடிச்சிட்டேன். நீங்கள் இது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரோ கூட நீங்கள் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க, அவங்களுடைய ஹெட் மெஷர்மெண்ட் என்ன, அதை பொறுத்து தான். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து நான் 2 ரோ சிங்கிள் க்ரோஷே போடுறேன். உங்களுக்கு 2 ரோ சிங்கிள் க்ரோஷே வேணாம், ஒரு ரோ மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் க்ரோஷேக்கு பதிலாக ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா சிங்கிள் க்ரோஷே விட. அப்போ வந்து எட்ஜிங் வந்து எதுக்காக நம்ம வந்து இதை போடுறோன்னா, ஒன்று ப்ராப்பர் எட்ஜிங்காக, டபுள் க்ரோஷே மாதிரி அது லூஸாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக அது எட்ஜிங் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ரெண்டாவது நீங்கள் தலையில் போடும்போது அது கீழே விழுகக்கூடாது இல்லைங்களா, அதனால தான். ஓகேங்களா? ஸோ செயின் 1 போட்டுக்கோங்க. நம்ம எப்போயுமே செயின் 1 போட்டு தான் சிங்கிள் க்ரோஷே ஆரம்பிப்போம். அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் த்ரூ அவுட் தி ரவுண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த 2 ரவுண்டுக்கு கலர் மாற்றிக்கலாம். பட் நான் வந்து பன்னி ஹேட் போடுறேன் அப்படிங்கிறனால ஃபுல்லாக நான் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வைக்கணும் இல்லைங்களா, அதனால் ஒரே கலர் இருந்தால் தான் அது நல்லாயிருக்குன்றனால நான் ஒரே கலர் போடுறேன். நீங்கள் வந்து இந்த 2 ரவுண்டுக்கு கலர் மாற்றினாலும் ஓகே, இல்லை இந்த இன்க்ரீஸ் ரவுண்டு முடிச்சுட்டு நம்ம நார்மல் ரவுண்டு போட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அங்கேயும் நீங்கள் கலர் மாற்றினாலும் ஓகே தான். எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? ஸோ நம்ம இனிமேல் பண்ண போகிற நிறைய அனிமல் ஹேட்டுக்கு இதுதான் பேஸு. கலர் மட்டும்தான் மாறும். என்னென்ன கலர் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம அந்தந்த வீடியோவில் தனித்தனியாக பார்ப்போம். பட் பேட்டர்ன் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ இதே தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்ட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோன்னே
திரும்பியும் இன்னொரு ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு நான் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்து லாஸ்ட்டு ஸ்டிச்சை முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து கட் பண்ணும்போது 2 இன்ச்சுக்காவது டெய்ல் எண்டை விட்டு கட் பண்ணுங்கள். கடைசி முடிக்கும்போது எப்படி முடிக்கணும், ஒரு செயின் 1 போட்டு அந்த செயின் 1லேருந்து அப்படியே அந்த டெய்ல் எண்டை வெளியே எடுத்திங்கன்னா முடிச்சு விழுந்துடும். அதை டைட்டாக இழுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த முடிச்சோட ஒட்டாக கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்பயுமே நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டெய்ல் எண்டை கட் பண்ணாமல் வீவின் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த டெய்ல் எண்டையும் வீவின் தான் பண்ணணுமே ஒழிய கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? கட் பண்ணால் பூரா அப்புறம் வந்துடும், நம்ம ஒர்க்கே வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? ஸோ எப்போயுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசித்து டெய்ல் எண்டை கொஞ்சம் பெருசாக விட்டு கட் பண்ணி அதை வந்து வீவின் பண்ணுங்கள். சரிங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் நம்மளுடைய பேசிக் பினி. நீங்கள் எது பண்ணணுன்னாலும் இந்த பேட்டர்ன் தான் வச்சு பண்ணுவீங்க. இது வந்து பெஸ்ட்டு பேபி ஷவர் கிஃப்ட்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கலர் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம சிங்கிள் க்ரோஷே கடைசியில் போட்டிருக்கிறதுனால நம்மளுடைய எட்ஜ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவே மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.